சூப்பர் ஸ்டாருடைய கைவசம் தற்போது 3-4 படங்கள் இருக்கு. தற்போது அவர் நடத்தி முடித்துள்ள ஜெயிலர் 2 ரிலீஸுக்கு காத்துட்டு இருக்கு. அடுத்ததாக அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்துல தர்மன் அப்படின்ற படத்துடைய 2வது கட்ட படப்பிடிப்புல பிஸியாக தற்போது நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தை முடித்த கையோடு அடுத்ததாக மீண்டும் நெல்சனுடன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன் ஒரு படத்துல நடிக்கிறாங்க. இதற்கான ப்ரோமோ கூட ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி வெளியாகி சோசியல் மீடியாக்கள்ல வைரல் ஆச்சு. இந்த படத்தை எடுத்து பாத்தீங்கன்னா ரஜினி சார் எந்த படத்துல நடிப்பார் அப்படின்னு எதிர்பார்ப்பு பெரிதுமே இருந்துட்டு இருந்தது. சோ இந்த நிலையில தான் பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இயக்குனர் சங்கர் அவர்களிடம் சமீபத்தில் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காராம். சங்கர் அவர்கள் பாத்தீங்கன்னா வேல்பாரி நாவலை கையில வைத்துக் கொண்டு சிறிது காலம் சுற்றி திரிந்தாரு. சோ தற்போது பாத்தீங்கன்னா அந்த படம் எடுப்பதற்கு சிறிது கால தாமதமாகும் அப்படின்றதுனால அதற்குள்ளாரேயே ஒரு பக்காவான ஆக்ஷன் படம் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு. சோ அவருடைய கைவசம் இன்னொரு படமுமே இருந்திருக்கா. சோ அந்த படத்துடைய கதையை தான் சூப்பர் ஸ்டாரிடம் சொல்லி சம்மதம் வாங்கி உள்ளார் அப்படின்ற தகவல் சோசியல் மீடியாக்கள் வெளியாகி வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆகையால பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருடைய அடுத்தடுத்த படங்கள் எல்லாமே பெரிய பட்ஜெட் படங்கள், பெரிய படங்களாகவே அமைஞ்சிருக்கு. ஸோ சங்கர் சார் ரஜினி சாருடைய காம்போ ஒரு சில வருடங்களுக்கு பிறகு இணைவதால கோலிவுட்டே தற்போது பரபரப்பாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சங்கர் சாருடைய கடைசி 2 திரைப்படம் மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சது. ஆகையால ஒரு மிகப்பெரிய வெற்றியை ருசித்தாக வேண்டிய கட்டாயத்துல அவருமே இருக்காரு. சூப்பர் ஸ்டாருமே விடுற மாதிரி இல்ல, அடுத்தடுத்து வெற்றி படங்களை கொடுத்து தற்போது வரைக்குமே கோலிவுட்டுடைய நம்பர் 1 நாயகனாக திகழ்ந்து கொண்டும் இருக்காரு. ஸோ இவங்களுடைய காம்போவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.